ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே அதே கப்பால் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1 கப் மாவுக்கு 2 கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்யெல்லாம் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் பாதி அளவுக்கு நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு அளந்த அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் 3 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லாவே வந்துச்சு. இது சாஃப்டான மைசூர் பாக் கிடையாது, நல்லா பொறன்னு இருக்கிற பாரம்பரிய மைசூர் பாக் தான். அளந்து எடுத்த எண்ணெயை ஒரு ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதே போல் பக்கத்து அடுப்பில் ஒரு அடிகனமான கடாயை வச்சுக்கலாம். இப்போது அளந்து வச்ச சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய வச்சுக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரையை நல்லா கொதிக்க விடலாம். சர்க்கரை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாகு பதம் கரெக்டாக வந்துடும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். சர்க்கரை வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சமாக பால் சேர்த்து அதை அழுக்க நீக்கிட்டு அதுக்கப்புறமா மாவு சேர்த்துக்கலாம். பொதுவாக ரேஷன் கடைகளில் வாங்குகிற சர்க்கரைங்கள்லாம் நீங்கள் அதை மாதிரி அழுக்கு பிரித்து எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் பாகு இன்னும் ரெடியாக இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது பொங்கி வந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே அதோடய ஸ்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் நம்ம பாகு செக் பண்ணிவிட்டு மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி செக் பண்ணும்பொழுது ஒரு கம்பி போல் வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை அதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவை வந்து வறுக்கவோ இல்லை எண்ணெயில் கரைச்சி சேர்க்கவோ தேவையில்லை. டைரெக்டாக அப்படியே பாகில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு யூஸ் பண்ணும்பொழுது எப்போயுமே நீங்கள் அதை சலிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா தனித்தனியாக உதிரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம கலந்து விடும்பொழுது லம்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை கண்டு நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதை மாதிரி நம்ம கண்டினியூஸாக கலக்கும் பொழுது அது எல்லாமே உடஞ்சி ஈவனாக வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாமே கலந்து விட்டுக்கிட்டே இருக்க அது எல்லாமே உடஞ்சிட்டு மாவு நல்லா சூப்பராக வந்துடும். இதை மாதிரி இப்போ நல்லா கலந்து விடுங்க. மாவு நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம பக்கத்து அடுப்பில் காஞ்சிட்ருக்கிற எண்ணெயை சேர்த்து மைசூர் பாக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா பெரிய பெரிய பபுள்ஸ்லாம் வரும் பாருங்கள். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால அப்படியே நல்லா பொங்கி வரும். இப்போ மாவு வெந்திருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் சக்கரை பாகலே வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கொதிச்சிட்ருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம பக்கத்து அடுப்பில் இருக்கிற எண்ணெயை குழிக்கரண்டி யூஸ் பண்ணி எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கிற எண்ணெயை இதில் சேர்க்கும் பொழுது பாருங்கள், நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வரும்பொழுது மாவு எல்லாமே அந்த சூடான எண்ணெயிலே நல்லா வெந்து வரும். அதாவது நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்படி பொரிஞ்சு வரும்பொழுது மைசூர் பாக் வந்து நல்லா பொறன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு, அதாவது நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எண்ணெயை வந்து ஒரே டைமில் ஃபுல்லாக சேர்க்காம ஒரு 3-4 தடவை பிரித்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாவு வந்து எண்ணெயை உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மைசூர் பாக் ரெசிபிக்கு ஏலக்காய் பொடிலாம் யூஸ் பண்ண வேணாம். வெறும் 3 பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது கூடவே கடலை மாவு, சர்க்கரை, அவ்வளோதாங்க. ஆனால் பக்குவமாக செஞ்சுட்டாக்கா மைசூர் பாக் சூப்பராக கிடைக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் மீதி இருக்கிற கடைசி எண்ணெயை ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வானலிருந்து தனியாக பிரிஞ்சு வரும். எண்ணெய் எல்லாமே தனித்தனியாக ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து மோல்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு மோல்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மோல்டு வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது உயரமான பாத்திரத்தில் நம்ம சேர்க்கும் பொழுது மைசூர் பாக்கோட நடுவில் இருக்கிற கலர் வந்து அழகாக கிடைக்கும். அந்த ப்ரௌன் கலர், அதுக்காக வேண்டி கொஞ்சம் உயரமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு
ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஆற விட்டுடலாம். 2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதை அப்படியே நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் வச்சு அப்படியே கவுத்து விடுங்க. நம்ம நெய் தடவி நம்ம இதில் சேர்த்ததுனால ஈஸியாக நம்மளுக்கு இது இறங்கி வந்துடும். நல்லா ஆறி வந்துடுச்சு. ஈஸியாகவே பிரிஞ்சிடும் பாருங்கள். இந்த மோல்டிலேருந்து நல்லா டக்குன்னு இறங்கி கீழே வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே பீஸ் போட்டு வச்சுருக்கோம். அதே ஷேப்புக்கு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி திருப்பி போடும்போதே நல்லா தனியாக வந்துடுச்சு. அதே வாட்டத்தில் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான பாரம்பரிய மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைசூர் பாக் ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. சர்க்கரை, எண்ணெய், மாவு இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் மைசூர் பாக் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பொறன்னு இருக்கிறதுன்றது இதை பார்க்கும்பொழுதே தெரியுது. அந்த அளவுக்கு அருமையாக வந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வர தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க. தேங்க்யூ.